நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 21வது மேட்சான லக்னோ வர்சஸ் குஜராத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிஓ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ ஈஸியாவே பிளே பண்ணி வின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து லக்னோல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கு. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் பிட்ச் ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரொம்பவே லோ ஸ்கோர் தான் வந்து இந்த பிட்ச்ல எடுத்திருந்தாங்க. பட் இது முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஹை ஸ்கோர் போயிருக்கலாம் மேபி. பட் அதனால எல்லா மேட்சும் அதே மாதிரி ஹை ஸ்கோர் போகணும்னு எதிர்பார்க்க முடியாது. பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைட்ல வந்து 68 மீட்டரும், லெக் சைடு வந்து 63 மீட்டரும், ஸ்ட்ரைட்ல வந்து 76 மீட்டரும் போட்டிருந்தாங்க. பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா விரிசல்கள் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கும். மேபி ஒரு 1 or 2 மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலாம். பட் போக பவுலிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட் மேட்ச் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 மார்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னோக்கும் பஞ்சாபுக்கும் நல்ல ஒரு ஹை ஸ்கோர்ல பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணி 178 ரன் அடிச்சாலும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியல. 21 ரன் வித்தியாசத்துல தோக்க தான் செஞ்சாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா இருந்திருக்கு. லாஸ்ட் இயருக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் அதனால நீங்க கொஞ்சம் லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரா ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி லோ ஸ்கோர் வர்ற மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ரெக்கார்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள அது எதுவுமே வரல. 150 169 வரல. 170 189 ஒரு இன்னிங்ஸும் 190 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் லக்னோ 198, லோ ஸ்கோர் பிபிகேஎஸ் 175 அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல லக்னோ வின் பண்ணுவாங்களா, ஜிடி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத சொல்லிருங்க. யார் இந்த மேட்ச்ல அதிகமான விக்கெட் எடுப்பா, மூணாவது யார் இந்த மேட்ச்ல அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறதையும் தெளிவா வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் வந்து பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இப்போ வந்து ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது தெரியாதவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா 4 மேட்ச் நடந்திருக்கு ஜிடிக்கும் லக்னோக்கும். 2 வருஷம் வந்து புது டீமா 2 டீம் வந்தாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4 மேட்சுமே ஹர்திக் தான் வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஜிடி கேப்டனா இருந்து ஹர்திக் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ராகுல் வந்து பாத்தீங்கன்னா 0 டைம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின்னே பண்ணல. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். 4 டைமே பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க ஜிடி கிட்ட. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹை ஸ்கோர் 227 அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து 171 தான் அடிச்சிருக்காங்க. இவங்களோட லோ ஸ்கோர் 135. இவங்களோட லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 82. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் விருத்திமான் சாகா அண்ட் சுப்மன் கில். ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் எவ்வளவுதான் ரன்னு கம்மியா அடிச்சு கொடுத்தாலும் சரி, அதிகமா அடிச்சு கொடுத்தாலும் சரி, கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளேயர் அப்படிங்கிறதுனால நீங்க அவரை ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விருத்திமான் சாகாவும் ஒரு மினிமம் ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால அவருக்குமே ஒரு சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து சாய் சுதர்சன் எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து அவரால் ஈஸியா அடிச்சு கொடுக்க முடியும். அதுவும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடியாவே ஆடி கொடுத்தாரு. அடுத்து ஒமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். இவர் தான் சம்மி இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு பவுலிங் பண்றாரு. 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால ஒமர் சாய் வந்து ஃபேண்டசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிட் மில்லர் லாஸ்ட் மேட்ச் இல்லாததுனால ஒரு பெரிய மைனஸ். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து ஒரு 2 மேட்ச் வந்து நல்லா ஆடி இருக்காரு. விஜய் சங்கர் இறக்குறாங்கன்னே தெரியல. விளாண்ட 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட 20+ ரன் கூட அடிக்க தெரியல. அதுவும் ஜிடி மாதிரியான ஒரு பேட்டிங் பிட்ச்ல கூட அவரால் அடிக்க முடியல. இது வந்து சாய்க்கு நம்ம ஷாருக் கான கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறக்கலாம். அடுத்து ராகுல் தெவாட்டியாவை பொறுத்த வரைக்கும் 22, 6, 23 சொல்லி இறங்க அடிக்கிறாரு. பட் அவர் வந்து கொஞ்சம் லோ ஆர்டர். ஸோ கொஞ்சம் பெருசா பேட்டிங் சான்ஸ் தான் கிடைக்காது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 17வது ஓவர்ல இருந்து 20க்குள்ள ஆடுவாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பால்ல இருந்து 12 பால் தான் அவர் வந்து சந்திப்பாரு. அதனால அவருக்கான பேட்டிங் சான்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. அடுத்து ரஷித் கான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சா விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். மேபி இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ரஷித் கான்ட்ட வந்து நல்ல ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். உமேஷ் யாதவும் ஒமர் சாய் தான் அந்த ஸ்டார்டிங்ல வந்து
பாத்தீங்கன்னா முதல் பவர் பிளேல முதல் 4 ஓவர் வந்து பண்றாங்க. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து நூர் அகமது விளாண்ட 2 மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு பவுலர், நல்ல டேன் பண்ணி அனுப்புறாரு பாலெல்லாம். மேபி இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிட்ச் தான், ஆனா லாஸ்ட் மேட்ச் பண்ணல. இந்த மேட்ச் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரஷித் கானும் நூர் அகமதும் நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து நல்கண்டே, தர்ஷன் நல்கண்டே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மோகித் சர்மா எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் கேரண்டி. அவர் வந்து பாத்தீங்கன்னா 12வது ஓவருக்கு அப்புறம் தான் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பவுல் பண்ண அலோவ் பண்ணாங்க. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து மோகித் சர்மாவை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கில்லு, சாய் சுதர்சன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒமர் சாய் அண்ட் விருத்திமான் சகாவுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலிங் வந்து ரஷித் கான், நூர் அகமது, அப்புறம் வந்து மோகித் சர்மா, இந்த 7 பேருக்குமே நீங்க தாராளமா உங்களோட டீம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பேட்டிங்ல வந்து விருத்திமான் சகா, கில்லி, சாய் சுதர்சன், உமர் சாய் 4, பவுலிங்ல நூர் அகமது, ரஷித் கான், மோகித் சர்மா பிளஸ் உமர் சாய் நமக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒருவேளை விருத்திமான் சகா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 6 பேரோட போன நினைச்சீங்கன்னா விருத்திமான் சகாவை மட்டும் எடுக்காம உங்களோட டீம் வந்து செட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லக்னோ டீமும் பாத்தீங்க அப்படின்னா விளாண்ட எல்லா மேட்சுமே வின்னிங் டீமா தான் இருக்கிறவங்க. 3ல 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ டிகாக் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 மேட்சாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா ஆடுறாரு. நல்லா அக்ரெசிவா வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 58 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மேட்சா பெருசா ஸ்கோர் பண்றதுல படிகள் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிங்கிள் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா தாண்டல. அடுத்து ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் முதல் 2 மேட்ச் வந்து பெருசா ஆடலனாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. பூரன் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. பதோனி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ 1 வந்து பாத்தீங்கன்னா டிகாக், 2 வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், 3வது வந்து பாத்தீங்கன்னா படிகள், 4வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ், 5வது வந்து பாத்தீங்கன்னா பூரன், 6வது வந்து பாத்தீங்கன்னா பதோனி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் படிகளையும் சரி பதோனியும் சரி யாருமே மோஸ்டா பிக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸோ நீங்க சேஃபா போகணும்னா இந்த 4 பேரையும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டிகாக், கே ராகுல், பூரன் இந்த 3 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தால் போதுமானதா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல படிகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி ஒரு 50+ ரன் இல்ல ஒரு 40 to 50+ ரன் ஸ்கோர் பண்ணாருன்னா நீங்க ஒன் சைடா வின் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்க வந்து டிகாக், ராகுல், பூரன், ஸ்டோயினிஸ் எடுக்க நினைச்சீங்கன்னா ஸ்டோயினிஸுக்கு பதிலாக படிகளை எடுக்க நினைக்கிறவங்க தாராளமா இன்னைக்கு எடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா, மயங்க் யாதவ், பிஷ்னோயி, சித்தார்த், யாஷ் தக்கூர், நவீன் உல்காக். இதுல வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்காக்கும் சரி மயங்க் யாதவும் சரி கம்ப்ளீட்டா அவங்களோட 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. பிளஸ் டெத்லயும் அட்டாக் பண்றாங்க. லாஸ்ட் 3 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் வந்து விக்கெட். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடியல 156 போடுறாரு ஃபாஸ்ட். ஸோ இந்தியாவிலாம் அப்பெல்லாம் யாருமே இப்போ கரண்ட் பவுலர் போடுறது இல்லை. அதனால கண்டிப்பா பாருங்க இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே ஏதாச்சும் ஒரு சீரீஸ்ல இந்தியா டீம்ல செலக்டட் வந்துடும். அவர் விக்கெட் எடுக்காரு இல்லை. இப்படிதான் உம்ரான் மாலிக்குக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறதுனால. ஸோ அட்லீஸ்ட் நெட் பிராக்டிஸ்க்காகவாச்சும் இவர் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க பிளேயர்ஸ். அதனால கண்டிப்பா இந்தியா டீம்ல இடம் இருக்கு. அது மாதிரி நவீன் உல்காக்கும் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு டெத்ல பவுலிங் பண்றதுனால. அதனால மயங்க் யாதவ், நவீன் உல்காக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 பிஷ்னோயி இல்ல அப்படின்னா குர்னல் பாண்டியா, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 2 பேரை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால 1 குர்னல் பாண்டியா இல்லைன்னா பிஷ்னோய். என்ன பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியாவை பிஷ்னோயான்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பிஷ்னோயோட போறதே மேபி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த மேட்ச் தொடர்ந்து 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து நீங்க பிஷ்னோயோட போகலாம். பட் குர்னல்ட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா பிஷ்னோயால ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேஃபா தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ராகுல், பூரான், டிகாக், நவீன் உல்காக், மயங்க் யாதவ். இங்க சுப்மன் கில், சாய் சுதர்சன், உமர் சாய், மோகித் சர்மா, ரஷித் கான். இந்த விருத்திமான் சகா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா ரவி பிஷ்னோய் கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சேஞ்ச். இல்ல அப்படின்னா பிஷ்னோய்க்கு பதிலா குர்னல் பாண்டியாவை கூட நீங்க வந்து இறக்கிக்கலாம். ஸோ 2 பிளேஸ் இந்த ஒரு சகா பிளேஸ் தான் கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சகாக்கு பதிலா நீங்க வந்து டைரக்டா
மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கு, அந்த 11வது ஆப்ஷன் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்ல ரஷித் கான், மோஹித் சர்மா, மயங்க் யாதவ், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா உங்களுக்கு இருப்பாங்க. ட்ரம்ப் பிக்கா உமர் சாயி, நல்காண்டே, படிகலி, குர்னல் பாண்டியா, பிஸ்னோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ் பிளஸ் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஸ்பின் பவுலரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கிராண்ட் லீக் டீம் போடுற எல்லாருமே ஸ்பின் பவுலரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரஷித் கான், நூர் அகமது, குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்னோய், இந்த மாதிரி அடுத்து எம் சித்தார்த், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிச்சு ஒருவேளை ஸ்பின்னுக்கு சாதகம் ஆயிட்டுனா அந்த 5 பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.